இத பார்த்தோனே உங்களுக்கு என்ன தோணுது? நெறைய பேர் சொல்லுவீங்க, காதுல ஃபோன் வைக்கிறதுக்கு பதிலா பால் பாட்டில் வச்சுட்டு, கையில ஃபோன் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா கொஞ்சம் ஃபுல்லா பார்த்து வாங்க. இதான் மேக்ஸ் லெவல் கை நடுக்கம் அப்படின்னு நினைக்க. அதாவது எங்க தொட்டாலும் பார்த்தா நடுங்கிட்டே தான் கிடக்கு. ஸோ நைட் நேரம் யாரும் வேலை பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து வேலை பாருங்க. ஸோ வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஆன்லைன்ல நடக்கப்பட்ட சில கொடுமைகளையும், அதே நேரம் ஆன்லைன்ல நடக்கப்பட்ட சில சொதப்பு சம்பவங்களையும் லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறனால ஆரம்பிக்கலாமா? முதல்ல பார்க்க போறது நம்ம தம்பிய தான். தம்பி பேரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, மலை மேல நின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தாரு. ஆனா அவருக்கு தெரியல அந்த மலை மேல நிக்கிறது எவ்வளவு டேஞ்சர்ன்னு. பார்த்துக்கோங்கப்பா, யாரும் மலை மேல நின்னு எனக்கு 5 லைக் வேணும்னு சொல்லி உசுறு விட்டுறாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இப்போ நம்ம பார்க்க போறது எப்படி பக்காவா பிளான போட்டு பக்காவா திடுறது அப்படின்னு. நில்லுங்கப்பா, அவசரப்படாதீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா திட்டுறதை திட்டிக்கோங்கப்பா. இதை பாரு மச்சான், நான் வேணா அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் ஆகும். தெளிவா கவனி, சரியா? ஃபர்ஸ்ட் நீயும் நானும் அந்த பேங்க்ல போய் வேலைக்கு சேர்றோம். என்ன வேலைன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம அந்த பேங்க்குள்ள போனோம் அவ்வளவுதான், சரியா? அப்புறம் டெய்லி நாம அங்க வேலைக்கு போறோம், அங்க கொடுக்குற வேலையை செய்யறோம். அப்போதான் அவங்க நம்மளை நம்புவாங்க, எந்த சந்தேகமும் வராது. சரிதான். அப்புறம் பணத்தை எப்படி எடுக்கிறோம்? அதுதான் மச்சான் இதுல இருக்க ட்விஸ்டே. அந்த பணத்தை அவங்களே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போடுவாங்க மச்சான். அதுக்கு பேர் தான் வேலைக்கு போறது. இது வரைக்கும் நீங்க மனுஷன் பைக் ஓட்டு பார்த்துருப்பீங்க. இல்ல மனுஷன் பைக் ஓட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம உங்களுக்காக பெசலா காட்ட போறது நாய் பைக் ஓட்ட போகுது. நாய் எப்படா பைக் ஓட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து வாங்க. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். அந்த நாய் பைக் ஓட்டுனதுக்காகவே லைக்க போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். காஃபி எரியுனுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பைக்கு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளியர் கோட் வச்சிங்கன்னா போதும், காஃபி கொட்டும். அதை நீங்கள் ஊற்றி குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எப்படி செஞ்சாலும் தான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆல்ரைட். ஒரு கரடி குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறமே நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கரடி மூஞ்சி குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க, ஆனா அதை சொல்றதுக்குமே ஒரு தைரியம் வேணும். இருந்தாலும் நாம இவ்வளவு நாள் பழகிட்டோம், அந்த பழக்கத்துக்காக உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். போனா போட்டோம். என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறது போனா போதுன்னா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கியூல நின்னாங்கடா. கரடி விடாத. ஜானி டாப்பியாவே அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் கடத்திட்டு போனா. சிட்னி, ஏய், குரங்கு உன்னை பத்தி ஏதோ சொல்லுது கேளு. அவளை நீ கூப்பிடனா ஊழையிடணும், ஓலமிடணும், இப்படி எல்லாம் கத்த கூடாது. இந்த புது குளமே என்னது? வேணா உன் கார்ல கட்டி இந்த புது குளத்தை இழுத்துட்டு போய் ரோட்ல வச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் இதுல குதிச்சு வித்த காட்டு. ரோட்ல வித்த காட்டுறதுங்கிறது உன்னுடைய குலத்தொழில். அதை இனிமே ஆரம்பிச்சிடு. நீ ஒரு வெறி நாய், நீ ஒரு சொறி நாய். கூட எவன்டா வேலை செய்வான் குரங்கு பையல? வேலை செய்யறனா போட. உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட என் வீட்டு நாய் மேசன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு கௌரவம். கடைசியில மொத்தத்துல பொண்ணு கிடைக்காம போனது தான் மிச்சம். நானா இருந்தா கையை காலை விழுந்து பொண்ணு வாங்கத்தான் பார்ப்பேன். பொண்ணு கொடுக்குற இடத்துல இவ்வளவு சண்டைன்னா தலைவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. இந்த வீடியோ எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு லைக் மட்டும் போட்டது பாருங்க. அச்சா, நான் இப்போ 20 ரூபாய் வைக்கிறேன், நீயும் 20 ரூபாய். சரி வச்சுட்டேன். இதை 30 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். இப்போ உனக்கும் 10 ரூபாய் லாபம், எனக்கும் 10 ரூபாய் லாபம். இல்ல புரியல. நல்ல பிஸ்னஸாக தான் இருக்கு. நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஷேர் வரல அப்படின்னா நம்ம உட்காந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோ லேண்டுக்கிட்டு இருப்போம். தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா மீன் கிட்ட லேண்ட் இருக்கான் எக்ஸோ. அதுவுமே எப்படி யாருதுன்னு தான் எனக்கு தெரியல. கரெக்டாக இங்கே வைக்கிதே அவன் உடனே எக்ஸ் போட்டுடுறான். கடைசியில் ஜெயிச்சது என்னமோ அந்த மீன் தான். ஹலோ பார்த்திபன், நீ லியோன்னு எனக்கு தெரியும். தம்பி நல்லா தான் கமெண்ட்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் சரி. ஆனால் இது லியோவுக்கு தெரியுமா? லியோவுக்கு தெரிஞ்சால் அடுத்த டெட் பாடி வந்தான், அதையும் பார்த்துக்கோங்கப்பா. எப்படி ஏமாற்றி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க பிக்கிறதுக்கு. தம்பி உடனே ஓடாடி போய் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பிச்சு கொடுக்குறான். தம்பிக்கு தெரியாது அது பிஸ்னஸ் ஐடியான்னு. அக்கா பார்த்தீங்கன்னா உடனே ரூபாயத்தா அப்படின்னு சொல்லிதாங்க. தம்பி பார்த்தீங்கன்னா ஏமாந்தாரு. இந்த பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நல்லவன தங்க மகன அந்த சூரியனும் சந்திரனும் சூரன் போல எங்க அண்ணன் வந்தா தள்ளியே நில்லு. எந்த மாதிரி பாட்டுறா இது? அந்த பாட்டை எடுத்து இதுல போட்டு ஏங்க தற்கொலை பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இல்ல எனக்கு புரியல, நீங்க டப்பிங் பண்ணா இப்படிதான் பண்ணுவீங்களா என்ன? நருட்டோக்கோ இப்படிதான் பண்றீங்க, ஒன் பீஸ்க்கோ இப்படிதான் பண்றீங்க, சரி விட்டு தொலைலான்னு பார்த்தா படத்துக்குமே எத்தாடா பண்றீங்க? கொடுமைப்படுத்தி வச்சிருக்கேன். அந்த லைனே போட்டா தாண்டா நல்லா இருக்கும். நீங்க அதை தமிழ்ல நல்ல திணிக்கிறேங்கிற பேர்ல அந்த தமிழை திணிச்சு மொத்தமா அந்த பாட்டை கொன்னுறீங்கடா. ஆனா அந்த பாட்டுலே ஒரு உருப்படியான லைன் அப்படின்னா, இவனை எவனாலையும் முடியாது தடுக்க. இது வரைக்கும் நாயை பார்த்து நம்ம ஓடோடி தெரிச்சிருப்போம். ஆனா நாயே ஒரு ஆளை பார்த்து பயப்படுது அப்படின்னா இந்த ஆள் தான். யோ இது நாயை அதை வச்சு காமெடி பண்ணிட்டு நடக்காருங்க இவரு. அந்த நாய் என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல, இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு. ஆனா இது ஸ்கிரிப்டர் வீடியோவா என்னன்னு தெரியல. நம்மளாம் அந்த மாதிரி தெருநாதை போட்டு பாடா கொடுத்தனா கடிச்சு கொதறிடும் நம்மளாம். தம்பி பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தா வெயிட்டு தூக்கிட்டு இருக்காப்புல. அந்த நேரம் ஒரு அக்கா வந்து சி என்ன நீ அப்படின்னு சொன்னோன்னே தலைவன் வீகோ தூண்டனோன்னு அது தலைவன் பண்ற வேலையை நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய். தூக்குதா ஏயில போவான் தூக்குனாச்சுன்னா சொல்லல. நல்ல நொங்கு சீவிர அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சொர 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 சீ விட்டுறேன்.